ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் நம்மகிட்ட என்டெட் 2013 கொஸ்டின் பேப்பரில் சைக்காலஜி நம்ம பார்க்கலாம். அதில் 21st கொஸ்டின், உளவியல் என்ற சொல்லிற்கான சரியான பரிணாம வளர்ச்சி நிலைகளை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆன்மவியல், மனவியல், நனவு நிலையியல், நடத்தை இயல். இதுதான் அதோடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிரப்பவும். ஓர் அறிவியல் பாட ஆசிரியர் ஒரு தாவரத்தினை காண்பித்து அதன் பாகங்களை கற்பிக்கிறார். இதனை ஆசிரியர் டேஸ் உளவியல் கோட்பாட்டினை பயன்படுத்துவதாக ஊகிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் கெசால்டின் ஓட்காட்சி கற்றல் கோட்பாடு. பாலுணர்வு வைக்கப்பட வேண்டிய அழுக்கான அல்லது கெட்ட செயல் என்பதற்கு பதிலாக இயற்கையான அவசியமான உயிரியல் செயலியல்பாடு என தெரிவித்த மிக பெரிய சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்தான் அந்த உளவியல் அறிஞர். மாறும் நிலை முரண்பாடுக்கு உள்ள குமர பருவத்தினரால் அடிக்கடி எதிர்கொள்வதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் குழந்தையாகவோ அல்லது வயது வந்தோராகவோ கருதப்படாததால். குழந்தை திருமணங்கள் அரசினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, ஏனெனில் தம்பதிகள் இதனை அடைந்திருக்க வேண்டும். எதனை அப்படின்னா, சட்டப்பூர்வமான முதிர்ச்சியை. நுண்ணறிவு ஈவு 120லிருந்து 140 கொண்ட குழந்தைகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மிக உயர்வானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இரு காரணி கோட்பாடு அறிமுகப்படுத்தியவர் ஸ்பியர்மேன். மொழியாற்றல் நுண்ணறிவு உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு பொருத்தமான தொழில் எதுன்னு பார்த்தோன்னா எழுத்தாளர்கள். மாஸ்லோ உயிரியல் தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், ஏற்றுக்கொள்ளுதல் தேவைகளை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? பற்றாக்குறை தேவைகள் அப்படின்னு குறிப்பிடுகிறார். பரிசுகள் மற்றும் தண்டனைகள் எந்த வகையில் உதவுகிறது அப்படின்னா வெளியூக்கம். தட்ஸ் ஆல். இந்த வீடியோவில் நம்ம சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ் பார்க்கலாம். தேங்க்யூ.